அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களைத்தான் 12 ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம். 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதுண்டு. அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலமும் பெற்று வாழப்போகிறேன்னு சொல்லி பொதுவாக இந்த 2026 வருடம் 1/1/2026 இதிலே எண் கணித ஜோதிட பிரகை பார்க்கும் பொழுது 1 என்பது சூரியனை குறிக்கும் பிறவி எண் சொல்வார்கள். வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது 3 வருகிறது, அது குருவை குறிக்கும். எனவே இந்த 2026 வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது. அந்த வகையிலே 2026 வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போவதனால் மக்களுடைய திறமைகள், அவருடைய துணிச்சல், தைரியம், துணிந்து விமர்சனம் செய்வது, அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2026 வருடம் நல்ல மழை பொழிய போகிறது. மழை காலத்திலே நல்ல மழை, வெள்ளமும் ஏற்படும். வெயில் காலத்திலே நல்ல வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர், இது மூன்றுமே இருக்கப் போகிறது. இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும், பூமி அதிர்வும் ஏற்படும். இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவல்லமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது 2026. அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காற்றிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்க போகிறது. அதாகப்பட்டது இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும், யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும், இனவெருத்தி குறையும், கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. சாலை போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இதெல்லாமே விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும். இதுவுமல்லாமல் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திலே மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள். ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது. மதம், ஜாதி, இனம், மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன், எதையும் குறிப்பிட்டு இது வரைக்கும் சொல்லதில்லை. அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது ஆன்மீகம், கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய இவருடைய ஆட்சி தான் அமையப் போகிறது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும். கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும், குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார். அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது. குருவோட பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போகுது. அதை பற்றி கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடையும் குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை கிடைக்காது. இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த 2026 வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுது சொல்லி ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பொது பலன் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன், அவர் தனுசு ராசியில் இருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார், கேது சிம்மத்தில் இருக்கிறார், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், ரிஷபத்திலே சந்திரன். உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்காங்க. சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையப் போகிறது.
பொதுவாகவே 2026 வருடத்திலே நம்பர் 1 ராசியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்தான் ஏற்பட போகிறது. நல்வாழ்க்கை சித்திக்கும். குரு 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்வார். 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 6 மாத காலத்திற்கு நல்ல தன வருவாய், பணப்பற்றாக்குறை தீரும், குடும்பத்திலே நல்ல அமைதியான சூழ்நிலை நிலவும், கல்வியிலே மேன்மை கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல் சீராகும், இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரும்பொழுது நல்ல ஒரு விரும்பிய இடமாற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் உண்டாகும். சகோதர சகோதரிகள் வகையிலே நல்ல உடன்பாடு ஏற்பட்டு உதவிகள் கிடைக்கும். பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். உங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். இதெல்லாமே ஜூன் மாதத்திலிருந்து நடக்க போகுது. அடுத்ததாக 4ஆம் இடத்திலே கேதுவும் 10ஆம் இடத்திலே ராகுவும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது கல்வியில் கொஞ்சம் சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும், தாயார் வழியிலே உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் சரி செய்து விடப்படும். அது இல்லாமல் வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தப்பட்டவையிலேயே சற்று நிதானம் தேவை. செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். இதெல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் 10இல் ராகு இருக்கிறபடியால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். லாட்டரி சீட்டில் நல்ல ஒரு கணிசமான தொகை வந்து கிடைக்கும். புதையல் யோகம் ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். திடீர்னு ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு இந்த 2026 நடக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீர்களானால், பதவியில் இருந்தீர்களானால், சாதாரண பதவியில் இருந்தவர்கள் மிக உயர்ந்த பதவிக்கு செல்வீர்கள். இதுவும் ஏற்படும். அடுத்ததாக எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். அது உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வகையில் அமையும். தொழில்முறை நட்பாக இருக்கலாம், வியாபாரத்துறையாக இருக்கலாம், அல்லது திட்டமிட்டு அதன் மூலியமாக வருவாய் ஈட்டக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது. போட்டி பந்தயங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எல்லாமே நடக்கும். 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறபடியால் எல்லா வகையிலுமே உங்கள் லாபங்கள் ஏற்படும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை என்று சொல்லப்படும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலியம் நல்ல உதவிகள் கிடைக்கும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு சற்று மந்தநிலை ஏற்பட்டாலும் நல்ல முடிவிலே நல்ல முயற்சி ஏற்பட்டு தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். அரசியல்வாதிகள் நல்ல நினைவு இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பதவிகள், பொறுப்புகள் வந்து சேரும். நல்ல வருவாய் ஈட்டுவீர்கள். சமூகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர், புகழ் கிடைக்கும். பலரும் உங்களுடன் வந்து இணைவார்கள். ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். தெய்வ அருள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்திருந்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்கள் பேர், புகழ் பரவலாக பேசப்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். விவசாயிகள் மனம் மகிழ்ந்திருப்பர், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள். தங்கள் போட்ட தானியங்கள், பயிர்கள் நல்ல விலைக்கு விற்கப்படும். மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய இறை பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அடுத்ததாக உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் வெள்ளிக்கிழமைகளிலே லக்ஷ்மி தேவியை வணங்கி வழிபடலாம். லக்ஷ்மியிலேயே உங்களுக்கு தைரிய லக்ஷ்மியை வணங்கி வழிபட்டு வரலாம். தைரிய லக்ஷ்மி வழிபட்டாலே எல்லா லக்ஷ்மி கூட வந்துடுவாங்க. இது முன்னோருடைய வாக்கு. அதன்படி வழிபட்டு வரலாம். அஷ்ட லக்ஷ்மி ஒரு சேர வழிபடலாம். எல்லா அம்மன்களையும் செவ்வாய்க்கிழமை தோறும், வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு வரலாம்.
கண்டிப்பாக உக்கிர தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நட்பு உறவுகள் மூலம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இதெல்லாமே உக்கிர தெய்வ வழிபாட்டினால் கொடுக்கும். காளிதேவி, வாராகி, அங்காள பரமேஸ்வரி, பிரத்யங்கரா, கருமாரி அம்மன், இது மாதிரி உக்கிர தெய்வங்கள் எல்லாமே நல்ல அருளை வாரி வழங்குவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகுது. பொதுவாக நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே தான தர்மம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு முதிர்ந்த பெண்கள், கன்னி பெண்கள், இவர்களுக்கு அவர்களுக்கேற்ற உதவிகளை செய்து வரலாம். இதில்லாமல் இப்பொழுது இந்த 2026 வருடமே மாட்டுப்பொங்கல் வருகிறது. அந்த மாட்டுப்பொங்கல் அன்று காளை, உங்கள் ராசியுடைய விலங்கு காளை தான் சொல்லப்படுகிறது. அந்த காளை மாட்டிற்கு நல்ல செய்து உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை மாட்டுப்பொங்கலை கொண்டாடி மகிழலாம். அல்லது மாட்டுப்பொங்கல் அன்று காளை மாடுகளுக்கு சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். அதற்கு பழங்களை கொடுக்கலாம். அதற்கு அதிகப்படுத்தி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக எல்லாம் அந்த காளை வாகனத்துக்கு உரிய சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் நல்ல விவசாயிகள், கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு உதவி பண்ணலாம். வியர்வை நிலத்தில் விழும் தொழிலாளிகளுக்கு உதவி செய்து வரலாம். இதெல்லாமே இந்த தான தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. இதெல்லாமே செஞ்சு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சூட்சுமமான பரிகாரமாக இந்த 2026 வருடம் சொல்லப்போவது என்னவென்றால், நெடுந்து உயர்ந்த விஸ்வரூப, அது கண்ணனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம். அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. வெள்ளிக்கிழமையிலே அந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பெற்று மகிழலாம். அதன் மூலமாக நல்ல விஷயம் நடக்கும். முடிவாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த 2026 வருடம் நம்பர் ஒன் ராசியாக இருக்கப் போவீர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்று சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.